அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 20, 2026 சிம்ம லக்னம் அண்ட் சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் அண்ட் சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என ஆகும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்கிறேன். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என ஆகும் மாதம். அந்த தலைப்புல இருந்தே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு நாம வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடம் வலுக்குது. உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியும் 6ஆம் இடத்துக்கு போறார். இப்போ கடுமையான வேலை சூழல் அப்படி ஒரு அடிமை போல வேலைக்காரன் போல இறங்குற மாதிரி ஆகும். உங்கள் லக்னாதிபதி சூரியன்கிறது அந்தஸ்து மரியாதை மற்றவங்களை வேலை வாங்குறதுங்கிற தன்மை இருக்கும். இப்போ நீங்களே இறங்கி வேலை செய்கிற மாதிரி, மற்றவங்கள நம்ப முடியாதபடி, மற்றவங்க முக்கியமான டயத்தில் முறிவு பிரிவுன்னு போகிறது மாதிரி இப்படிலாம் சூழல்கள் இருக்கிறதால தான் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என ஆகும் மாதன்ட்டேன். இப்போ இது மாதிரி தலைப்பு வர்றப்ப அறிவுறுத்தல் வர்றப்ப நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கோள்கள் 6ல் போய் மறையுது. ஒரே ஆள் யாரு அப்படின்னாக்க 5, 8 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கான். எதிர்பாராத லாபத்தை கொடுப்பான். அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார். ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா சொதப்பிடும் ஓவரா. இதே ரொம்ப பயந்தீங்கன்னா அது ஓரளவு மெட்ரலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். பயம், பகை அதெல்லாம் அங்கே பற்றி கவலைப்படாம என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம், இறங்கி செய்வோம் அப்படின்னு செய்வீங்க. அதன் மூலம் விரயங்கள், பெரிய அளவுக்கு பகை, விரோதம், கடனில் மாட்டிக்கிற மாதிரி, தன லாபங்களை இழந்து விடுவது போல இப்படிலாம் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய அளவுக்கு பாதகாதிபதி, தட் இஸ் பூர்வ புண்ணியாதிபதியே பாதகாதிபதியாக வர, உங்களுடைய பெருமை, புகழ், மரியாதை அதுவே உங்களுக்கு பாதகமாக சிக்கலாக வரும். அது குழைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரே தெரியா. ஏப்பா உச்சத்தில் இருந்தவர் இறங்கிட்டாரியா, டோட்டலாக வீணா போச்சு. இந்த எலெக்ஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, வாஷ் அவுட் ஆகிற மாதிரி 40ம் நமதே அப்படின்ட்டு. ஒரு சில கட்சிக்கு அப்படி 40 சீட்டில் 28, 30 சீட்டுன்னு தாண்டி அதை தாண்டி போகும். 35 சீட்டு எதிர்கட்சி மற்ற இதுக்கு 2, 3 சீட்டு 5 சீட்டுக்குள்ளே போகிற மாதிரி, அப்படியே ஃபுல் ஸ்வீப்பில் அடிக்கிற மாதிரி, அப்படி டோட்டலாக அப்படி மாறும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு ஆயிடும்னாலே கவனம் தேவை. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும். லக்னத்தில் உள்ள கேதுவும் பெரிய அளவுக்கு உங்களை குழப்பி ஆராய்ச்சி பண்ண வச்சு விரக்தியை கொடுக்காம இருப்பார். அண்ட் மற்றவங்க சூழலை நினைச்சும் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா இது சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்துது ராகு கேது. அண்ட் அஷ்டம சனியாகவும் இருக்கு. மற்றவங்க வழியாக பகை, விரோதம், பிரச்சனைகள், முறிவு, பிரிவு அது ஏற்படுற மாதிரி. ஒரு உப்பு பெறாதவன் ஆளு, அவன் என்ன இப்படி திட்டிவிட்டான், அவன் இப்படி சிக்கல் பண்ணிட்டான், அவமரியாதை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் வரும். மரியாதையை, பெருமையை காலி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அதனால குரு மட்டுமே அவ்வளவு ஃபேவரபுளாக இருக்கார். மற்ற கோள்கள்லாம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இல்லாட்டி உங்கள் காரியம் வரியா அலைச்சல், விரயம், நிம்மதி சந்தோஷம் இல்லாத தன்மை இப்படிலாம் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்போதான் பெருசா நினைக்க மாட்டீங்க, பெருசா இது கிடைக்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்க. கடவுளுக்கு தெரியும்ல எனக்கு எது தேவையோ அதை அவர் கொடுப்பார். அதான் உண்மையா அப்படிதான் வேண்டுதல் இருக்கணும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு பச்சை புள்ள மாதிரி கேட்கக்கூடாது. அதனால பின்விளைவுகள் வரும். அதனால வரம் கேட்குறப்ப இல்லை கடவுள்கிட்ட வேண்டுறப்ப என்னுடைய நன்மைக்கு எனக்கு எது சரியோ
எது மிகவும் உகந்ததோ அதை நடக்கிறதுக்கு அருள் பண்ணுங்க தான் வேண்டாம். அப்படிதான் உங்க பிரார்த்தனையில இந்த சங்கல்பத்தை வைக்கணும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க இந்த மாதம். அப்பதான் தப்பிக்கலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் மனித மனம்ங்கிறது அது ஆசைக்குரியது தான். எதையாவது நினைச்சுக்கிட்டே தான் இருக்கும். மைண்டு சும்மா இருக்காது. கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்கோம். இது இப்படி நடந்தா நல்லது, இப்படி வருதே வாய்ப்பு, இப்படி மாதிரி ஒரு சூழல் இருக்கே, இது மாதிரி கிடைக்கும் போல இருக்கே, இப்படி ஒரு பெரிய மனுஷன் சப்போர்ட்டுக்கு வரானே, இவன் கடன் கொடுக்குறேங்கிறானே, இப்படிலாம் மக்கள் வருவாங்க. யாரை நம்புறீங்களோ அவங்க முறிவு பிரிவுன்னு போற மாதிரி ஆகும். அதனாலதான் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு. யாரு ஃபுல்லா சப்போர்ட்டா இருப்பாங்க, பெரிய அளவுக்கு நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, நம்மளை விட்டு போக மாட்டாங்க, அப்படி நம்பிக்கைக்குரியவர்களா நீங்க நினைக்கிறவங்க மாறி போயிடுவாங்க, விலகி போயிடுவாங்க. தேவையற்ற பகை, கடன், நோய், வியாதி இதிலெல்லாம் சிக்காதபடி. ஏன்னா கிட்டத்தட்ட 5 கோள்கள் அங்க வேலை பார்க்குது. பாதகாதிபதியா வரக்கூடிய அந்த செவ்வாயும் உச்சமாக இருக்கிறார். அதனாலதான் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும், பெரிய பாதகங்கள் வராம. ஏன்னா பாதகம் உச்சமா வரும். அதுதான் உச்சியில இருந்தவர் தடார்னு காலி பண்ணி கீழே விழுந்துட்ட மாதிரி டோட்டலா காலி. அது பெரிய அளவுக்கு அடி விழுல, ரொம்ப ஹைட்லேருந்து கீழே விழுந்தா என்ன அந்த மாதிரி தன்மை இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. மற்றவங்க சூழல் வழியா முறிவு பிரிவு வராதபடி, அப்படி வந்தா கூட நீங்க காரணம் இல்லாதபடி. நீங்க காரணமா இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை. நீங்க காரணம் இல்லாம நடக்குது போகுது அப்படின்னா அது நம்ம கையில இல்லை, அது அவரு நடத்துறது. நீங்க ஜப தியானம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், கெட்டவைகள் தான் உங்களிடமிருந்து விலகும். ரொம்ப பெரிய பயந்துகிட்டே இருப்பீங்க, பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டமா லாபமாக அந்த குரு கொடுத்துருவார். அவர் வக்ரம் பெறலன்னாக்க சூப்பரா இருக்கும். அவர் வக்ரம் பெறதும் 5, 8 கூடையவனாகவும் இருக்கிறதால ஒரு மாதிரி ஒரு பய உணர்வு இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க என்னதான் லக்னாதிபதி சூரியனாக இருந்தாலும், எதையும் சாதிப்பேன் நம்பிக்கை இருந்தாலும், மெத்தனமா இருந்தீங்கன்னா மாட்டுவீங்க. இந்த மாதம் இந்த மெத்தனம் அலட்சியம் கூடாது. என்னால முடியும், நான் எப்படியும் முடிச்சிருவேன், எத்தனை வாட்டி இது மாதிரி எனக்கு அனுபவம் இருக்கியா, ஏற்கனவே நான் பிரட்டிருக்கேன் உருட்டிருக்கேன்னு நினைக்கிற ஆளுங்க கொஞ்சம் நிதானமா இருங்க. ஏன்னா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு சிக்கலா போயிடும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா விழிப்புணர்வுல தப்பிக்க முடியும். சிக்கல்கள் வராதபடியும் முறிவு பிரிவு வராதபடி பார்ட்னர் வழியா, புதிய நபர்கள் வழியாக, நூதன வழியில மாட்டாதபடி இருக்கலாம். இல்லாட்டி ரொம்ப எதிர்பார்த்த ஆளு சிக்கல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னாக்கா அது பெரிய ஆபத்து. அது பேர் தான் துரோகம்ங்கிறது. அது மாதிரி துரோகங்களை பாதகங்களை சந்திக்கிற மாதிரி ஆயிடும். மெடிடேட் பண்ணிட்டீங்களா, லக்னத்திலே கேது இருக்குல்ல, ஒரு ஞானி போல பிஹேவ் பண்ணீங்க, உள்ள தெரியும். அவரை பார்த்தயுமே இந்த ஆள் இப்படிதான், எச்சரிக்கை வேணும்னு நினைப்பீங்க. இந்த சூரியன் 13/2/2026 வரைக்குமே 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படியே வைராக்கியமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து எதையாவது செஞ்சீங்கன்னா வம்பா போகும். அடுத்து 7ஆம் இடம் போறது ஓரளவு நல்லது. மற்றவங்க சூழலோடு அனுசரித்து வேலை செய்யறதுக்கான தன்மை வந்துடும். உங்களுடைய ஈகோ குறையும். அண்டு சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா 6/2/2026 வரைக்கும் தான் 6ஆம் இடம் இருக்கார். அப்புறம் 7ஆம் இடம் வர்றப்ப மற்றவங்க சூழல் வழியாக ஓரளவு தைரியம், ஓரளவு நன்மைகள் நடக்கும். ஆக 6/2 வரைக்கும் கவனம் தேவை. அண்டு அஸ்தங்கதம் வேற ஆயிருக்கார். கிட்டத்தட்ட அவர் 17/2 வரைக்கும் அஸ்தங்கதங்கிறதால ஏழை தொழில் ரீதியாக கவனத்தை வச்சுக்கோங்க. மற்றவங்களை நம்பி ஏதாவது செஞ்சீங்கன்னா நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு ஆயிடும்ட்டேன். நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். பிஸ்னஸ் நீங்கள் தான் பேச்சுவார்த்தை பண்ணணும், நீங்கள் தான் கையெழுத்து போடணும், நீங்கள் தான் இந்த அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தையில் உங்கள் வழியாக உங்கள் தலைமையில தான் நடக்கும். அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும். அண்ட் பெரிய அளவுக்கு புதனும் 4/2 வரைக்கும் தான் அந்த 6ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 7ஆம் இடம் போகிறப்ப அவரும் சப்போர்ட்டாக வந்துடுவார். ஒரு 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 10-15 நாட்கள், இந்த மாதத்தில் பாதி நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஓரளவு சூழல் சரியாக வரும். இருந்தாலும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால் தப்பிச்சிருவீங்க. இல்லாட்டி மேஜர் டிசிஷன் இந்த மாதம் வேண்டாம். முக்கியமாக வேற வழி இல்லை. என்ன இந்த மாதம் வேணாங்கிறீங்க, இந்த மாதம் தான் எல்லாம் பண்ணியாக வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழலாக இருந்தால்
உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு ஒரு சேஃப்டி ப்ளே பண்ணிக்கிறது நல்லது. இல்லாட்டி வம்பா போயிடும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. தசாபுத்தியையும் பார்த்துக்கங்க. ஃபேவரபுளா இருந்தா தப்பிச்சிருவீங்க. இல்லாட்டி மாறா நடந்துச்சுன்னாக்கா வம்பால போயிடும். மெடிடேட் பண்ணிட்டாக்க ஈவன் கெட்ட தசாபுத்தினாலும் முன்னாடியே தெரியும் நிப்பாட்டிடுவீங்க. வைராக்கியமா விடாக்கண்டன் கடாக்கண்டனா ஃபர்தரா முயற்சி பண்ண மாட்டீங்க. நிதானமா தப்பிச்சுக்கிட்டு கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு அப்படி தப்பிச்சுக்கிட்டு வெளில வந்துடுவீங்க. நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.